கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து, அவர்கள் தாகத்துக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தி தேவனுடைய நன்மைகளை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கூட எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு மோசேயை அனுப்பி அங்கே பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து கானான் தேசத்திற்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படியாக அவர் எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து வழி நடத்தின இடம் வனாந்தரத்தின் வழியாகத்தான் வழி நடத்தினார். ஆனால் அந்த வனாந்தரத்திலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்தார். தேவன் நடத்துகிற பாதைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தேவன் அதிலே நம்மை பத்திரமாக நடத்த, நம்மை பாதுகாக்க, நம்மை விடுவிக்க, அவருடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தார். அவர்கள் தாகத்துக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தையும் சுதந்திரித்து கொள்ள செய்தார். பொதுவாக நாம் கிணறு வெட்டும் பொழுது பாறை இருக்கிறதென்றால் அங்கே வெட்ட மாட்டோம். ஆனால் தேவனை பாருங்கள், அங்கே கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார். யாருக்காக? தான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக. வானத்திலிருந்து அப்பம், தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை மனுஷர்களுக்கு கொடுத்தார். தன்னுடைய ஜனங்கள் அவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். மட்டுமல்ல, தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின காரியங்களை, ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாகவும் செய்தார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்மை அழைத்த தேவன், நம்மை தனக்கென்று தெரிந்து கொண்ட தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பத்திரமாக பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்க, அவருடைய நன்மைகளை சுதந்திரிக்க பண்ண அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். ஆகவே கலங்காதிருங்கள். தேவனை நம்புவதிலும் தேவனை நோக்கி கூப்பிடுவதிலும் தளர்ந்து போகாதுங்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்களோ, அப்படியே நாமும் கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி கெஞ்சும் பொழுது, நிச்சயமாகவே அவர் நம்மை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தேவன் நம்மை ஜெயமாக வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களை அழைத்த தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை பலப்படுத்த, எங்களை விடுவிக்க நீர் வல்லமையுள்ளவர் என்பதே திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படியே இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வைக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.